பிரேஸ் பி டு காட். நல்ல ஒரு ஆராதனையை நம்ம கேட்டோம். ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி சார்பாக மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நாமத்துல வந்திருக்கிற எல்லாரையும் வரவேற்கிறேன். ஆன்லைன்ல கேட்டிருக்கிறவங்களையும் இயேசுவின் நாமத்துல நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் வரவேற்கிறேன். ஓகே, இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம போறதுக்கு முன்னதாக இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தை நமக்காக பகிர்ந்து கொள்ள போகிறவர் யாருன்னா கல்வாரி கிறிஸ்து சபையுடைய பாஸ்டர் அம்மா தான் இந்த நாள் நம்மளுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். அவங்க பேர் வந்து மிஸ்ஸஸ் சாரால் மரியம். ஸோ அவங்க இன்னைக்கு நம்மளுக்காக கர்த்தருடைய வார்த்தையை ஷேர் பண்ணுவாங்க. அவர்களுக்கும் ஆன்லைன் கிளாஸ் மூலயமா அவர்களை வரவேற்று இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். எஸ், ஸ்டார்ட் பண்ணலாம். பிரேஸ் தி லார்ட். இதுல கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த நேரத்துல இந்த ஆன்லைன் மூலமாக நடக்கிற இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சீக்கிரமாக 4:30 மணிக்குன்னா கூட வந்து இந்த நேரத்துல உட்கார்ந்துருக்கு ஒவ்வொரு கேட்ட ஆசீர்வாதத்தோடு ஆண்டவர் வழிநடத்துவாரு. இன்றைக்கு வந்து நம்ம கொஞ்சம் பார்க்க போற காரியங்கள் என்னன்னா, நெகேமியாவை குறிச்சு பாக்குறோம். நான் நினைத்து சொன்னது போல, நெல்சன் பாஸ் சொன்னது போல என்ன எடுக்கலாம் அப்படின்னும் போது நெகேமியா புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பைபிள் வச்சிருந்தா நெகேமியாவோட காரியங்கள், நெகேமியா என்ன பண்ணாரு, ஆண்டவருக்காக என்ன செய்யறாரு அப்படின்னு நெகேமியாவை குறிச்சு ஒரு 8 அவருடைய பிஹேவியர் 8 விஷயங்கள் அவர் செஞ்சிருக்காரு. அதை குறிச்சு தான் பார்க்க போறோம். நம்மளுடைய வாழ்க்கையில அதை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம், நெகேமியா என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு. நெகேமியா பைபிள் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஜாலியா இருக்காரு. எந்த இடத்துலன்னா அரண்மனையில ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனா இருக்காரு. அப்போ அங்க இருக்கும் போது யூதாவில இருந்து சிலர் வராங்க. அப்போ அவர் கேட்கிறாரு, எருசலேம்ல எப்படி இருக்கு, யூதர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னும் போது அப்போ அவங்க சொல்றாங்க, ஐயோ அவங்க அந்த தேசத்துல வந்து மகா தீங்கியும் நிந்தையும் அனுபவிக்கிறாங்க. எருசலேம் அலங்கம் இடிப்பட்டு போச்சு, வாசல் எல்லாம் அக்கினியால சுட்டரிக்கப்பட்டதுமா இருக்கிறது. நெகேமியா 1:3 இது இருக்கு. அப்போ இப்படி சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பாருங்க, அவர் வந்து ஜாலியா ராஜா அரண்மனையில இருக்கலாம். கேக்குறாரு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு என்ன அப்படின்னு இருக்கலாம். இப்ப இன்றைக்கும் நம்ம பாக்குற காரியங்கள், நம்ம கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்காரு. ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்திருக்காரு, தெரிந்து கொண்டிருக்காரு, அபிஷேகிச்சிருக்காரு, அவருடைய பிள்ளைகளா மாற்றி இருக்காரு. இன்றைக்கு என்ன நான் இருக்கேன் அப்படின்னா, என்னை சுற்றிலும் இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க நான் பாக்குறேன். சிஸ்டர் சொன்னது போல இந்த வயநாடை யோசிச்சு 4 நாளா எனக்கெல்லாம் தூக்கத்துல கூட அது ஞாபகம் வருது. ஏன்னா ஒரு விதத்துல ஒரு பயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா நாங்க போன வருஷம் அங்க செப்டம்பர்ல போயிருந்தோம். 2 நாள் ஸ்டே பண்ணோம் அங்க ஹோட்டல்ஸ்ல எல்லாம். அந்த முண்டகை அந்த இடங்கள் எல்லாம் போயிருந்தோம். எனக்கு இது பார்க்கும் போதே கலங்குது அப்படியே மனசு. ஒவ்வொரு வீடியோஸ் பார்க்கும் போதும் இது பாருங்களேன் எப்படி இருக்கு. காலங்கள், கடைசி காலங்கள் வந்து கொண்டு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு பைபிள் இருக்கு. நம்ம எல்லாம் நிர்விசாரமா இருக்கும். இன்னும் நாட்கள் இருக்கு, இன்னும் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா நடக்கிற காரியங்கள் பார்த்தா இன்றைக்கு பார்த்தா ஊட்டியில அப்படி இருக்கு, ஊட்டியிலயும் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது அதுல இருந்து இந்த சூழ்நிலையை யோசிக்கும் போது என்ன ஆண்டவர் ஏன் ஜீவனா வச்சிருக்காரு, இன்னும் எனக்கு இதெல்லாம் நடக்கலையே, என்னை பாதுகாத்து வச்சிருக்காரே அப்படின்னு யோசிக்கும் போது எதற்காகனா, நம்மளை சுற்றிலும் இருக்கிற மக்கள், அழிந்து போற எத்தனையோ மக்கள் சத்தியத்தை அறியாம, ஆண்டவரை பற்றி அறியாம இருக்கிறாங்க இன்னமும். என்ன ஆண்டவர் ரட்சித்து வழி நடத்தி கொண்டு வருகிறாருன்னா, அப்ப நான் என்ன பண்றேன், இப்படி அழிந்து போகிற மக்களுக்காக நான் என்ன பண்றேன், துக்கிக்கிறேனா? அது எரேமியா பண்றாரு. அது அவரோட போக்கஸ் வந்து உடனே என்ன அது 2:10 உடனே ராஜா பாக்குறாரு. அவரை வந்து நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு ராஜா. உடனே போறாரு. போயிட்டு 2:12 ஆனால் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர் வராரு, யாருமே கூட இல்லை. சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரில எழுந்து நகர சோதனைக்கு போனேன். ஆனாலும் எருசலேமுக்காக மனசுல என்ன அவர் நினைச்சாருன்னு ஒருத்தர்கிட்ட சொல்லல. ஆனா ஒரு திட்டம் இருக்கு, ஒரு கவனம், ஒரு போக்கஸ் இருக்கு அவருக்கு. அதுக்காகத்தான் அவர் ராஜா அரண்மனை விட்டு வராரு. வந்து இப்படி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப மோசமா இருக்கு அந்த இடங்கள். அது நீங்க தொடர்ந்து படிச்சாதான் தெரியும். அப்போ ரொம்ப அந்த இடங்கள் ரொம்பவும் மோசமா இருக்கும்போது சுட்டரிக்கப்பட்டதுமா இருக்குது. அப்போ அவருக்கு கவனம், போக்கஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் போய் பாக்குறாரு, எது பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு என்னை நடத்தி கொண்டு வராரு. ஒவ்வொரு என்னை செபிக்கும் போதெல்லாம்
இப்ப சகோதரி சொன்னாங்கல்ல, ஜெபிக்கும் போதெல்லாம் எத்தனை அழகா பதில் கொடுக்கிறாரு ஆண்டவர். கூடவே இருக்காரு, நடத்துறாரு, என்னை ஜீவனோட பாதுகாக்கிறாரு. கொரோனாக்கு வந்து எத்தனையோ பேர் இறந்தாங்க. அத மத்தியில எனக்கு ஜீவனை கொடுத்திருக்காரு, சுகபலன் கொடுத்திருக்காரு. நான் என்ன செய்றேன்? என்னுடைய கவனம் எதன் மேல இருக்கு? என்னுடைய ஃபோக்கஸ நான் எப்படி வைக்கிறேன்? நான் தெரிந்து கொண்ட ஆண்டவரை மற்றவர்களுக்கு நான் சொல்ற அளவுக்கு இருக்கேனா? மற்றவர்கள் எந்த விதத்துல நான் ஆண்டவரை பற்றி சொல்றேன்? அதுதான் எல்லார் மேல விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்றதுன்றது எல்லார் மேல விழுந்த கடமைன்னு பைபிள் சொல்லுது. பாஸ்டர்களோட வேலை மட்டும் கிடையாது. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அத எப்படி அப்ப அந்த ஃபோக்கஸ் எனக்கு இருக்கா? நான் ஆண்டவரே, நான் என்ன தெரிந்து கொண்டீங்க. நான் வந்து உம்மை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ற அளவுக்கு என்னுடைய ஃபோக்கஸ வந்து நான் வைக்கணும். எல்லாரும் வந்து நம்மளுடைய கவனம் ஃபுல்லா அது மேல இருக்கணும். நான் ஆண்டவருக்காக என்ன செய்யலாம்? என்ன பண்ணலாம்? அடுத்தது என்ன பண்றாரு அவரு? கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் எப்படின்னா 1:4 பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது, உடனே அவருக்கு பாருங்களேன் எவ்வளவு ஒரு மனதுருக்கம், அந்த இது வருது, அர்ப்பணிப்பு. உட்கார்ந்து அழுகுறாரு. சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி எத்தனை செய்யறாரு. உடனே அவருக்கு என்ன ஆயிடுது? அந்த அழுக வருது, துக்கிக்கிறாரு, உபவாசிக்கிறாரு, ஜெபிக்கிறாரு, ஆண்டவரை நோக்கி மன்றாடுறாரு. நிறைய அந்த 5, 6, 7 பார்க்கும்போது மக்கள் எல்லாருக்காகவும் பாவ அறிக்கை ஏறெடுக்கிறார், மற்றவர்களுக்காக. அப்போ நமக்கு அந்த கமிட்மெண்ட் இருக்கா? அர்ப்பணிப்பு இருக்கா? நான் எவ்வளவு கமிட்மெண்டா இருக்கேன், அர்ப்பணிப்போட இருக்கேன் தேவனை குறிச்ச காரியங்கள்ல? சபைக்கு கரெக்டா போறேனா? கர்த்தருடைய ஆராதனைகள்ல கலந்து கொள்றேனா? கர்த்தருக்காக வைரக்கமாய் வாழ்றேனா? கர்த்தருக்காக வேதத்தை வாசிக்கிறேனா? ஜெபிக்கிறேனா? என்னை சுற்றி அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நான் ஜெபிக்கிறேனா? அவங்களாம் ரட்சிப்புக்குள்ள வரணும் ஆண்டவரே அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் எனக்கு இருக்கு. அர்ப்பணிப்பு. உடனே அவர் செய்யறாரு. அதுதான் அவர் இருக்கலாம், ராஜா அரண்மனையில இருக்கலாம், எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இருக்கிறேனே அப்படின்ட்டு இருக்கலாம். ஆனா இல்ல, அந்த ஒரு நெகேமியா கொண்டுதான் இதெல்லாம் செய்யறாரு ஆண்டவர். உடனே அவர் என்ன பண்றாரு? துக்கித்து அழுது ஜெபிச்சு உபவாசம் பண்ணி ஆண்டவர்கிட்ட போராடுறாரு. எங்களை நினைத்தருளுங்க ஆண்டவரே, இந்த ஜபத்துக்கு பதில் கிடைக்க நினைத்தருளும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எனக்கு அந்த கமிட்மெண்ட் இருக்கா? நான் ஆண்டவருக்காக ஒரு அர்ப்பணிப்போட வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்கா? என்னை தெரிந்து கொண்டு எனக்கு எல்லாவற்றும் செய்கிற தேவன். இது போல எத்தனை மக்கள் ஆண்டவர், எத்தனை பேருக்கு வந்து கஷ்டத்துல இருக்கிறாங்க, வேதனை இருக்கு. நான் மற்றவர்களுக்கு ரோட்ல போகும்போது பாக்குறேன், அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மகளா இருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும், நம்ம வந்து கஷ்டப்படும் போது, வேதனைப்படும் போது வேதம் நமக்கு இருக்கு. நம்ம சபைக்கு போறோம். எத்தனை பேர் ஆண்டவர் அறியாத மக்கள் நம்ம கூட வேலை செய்யற இடங்கள்ல, நம்ம வீட்டுல எத்தனையோ பேர் பார்ப்போம், போவோம், வருவோம். கவலையோட இருக்கவங்களுக்கு நம்ம கிட்ட ஷேர் பண்ணா, நான் ஆண்டவரை பத்தி சொல்றேன், நான் கவலைப்படாதீங்கன்ற ஒரு வார்த்தை, நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்றேன் அப்படின்னு சொல்லும் போதே அது அவர்களுக்கு வந்து ரொம்பவும் பெரிய ஒரு உதவியா இருக்கும். கர்த்தர் எனக்கு செஞ்சாருங்க, உங்களுக்கு செய்வார். அந்த ஒரு கமிட்மெண்ட் இருக்கும்போது அவங்களுக்காக ஜெபிக்கிறது, அவங்களுக்காக இன்னும் என்ன செய்யலாம் ஆண்டவருடைய அவருக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கமிட்மெண்ட் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அதை வந்து நம்மளுக்கு கர்த்தர் வந்து இன்னும் அதிகமா கொடுக்கணும். அந்த அர்ப்பணிப்பு இருக்கும்போது இன்னும் அதிகமா அதை வந்து ஆண்டவர் வந்து நம்மளை வழிநடத்துவார். அதே போல அவர் என்ன பண்றாரு? கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியான காரியங்கள். அவரு நெகேமியா ஃபுல்லா படிக்கும் போது தான் தெரியும், என்ன அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருக்கிறாரு. உடனே பாக்குறாரு, உடனே ஆட்களை வேலைக்கு எல்லாத்தையும் நியமிச்சு பண்றாரு. நீங்க இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 4:10 போட்டிருக்கு. மனுஷங்க என்ன பண்றாங்க? டிஸ்டர்ப் பண்றாங்க. சன்பல்லாத்து, தொபியா எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண, நிறைய ஆட்கள் நம்ம கர்த்தருக்காக ஆண்டவருக்காக இதெல்லாம் செய்யும் போது, கர்த்தருடைய காரியத்துல நம்ம இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கும் போதே நமக்கு என்ன ஒருத்தன் வருவான், சத்துரு வந்து உடனே எப்படி அதை டிஸ்டர்ப் பண்ணலாம், எந்த கொண்டு நம்ம அவங்கள மனம் அடிவாக்கலாம், எப்படி கொண்டு அதை வந்து கெடுக்கலாம், அப்படிதான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வருவான். ஆனா நம்மளுடைய நோக்கம் வந்து ஃபோக்கஸ் எதுல இருக்குது? அர்ப்பணிப்போடு நம்ம தொடர்ந்து அது செய்யும் போது கண்டிப்பா யாரு கூட இருக்கிறாங்க, கர்த்தர் நம்மோட கூட இருந்து எல்லாத்தையும் வாய்க்க செய்வார். அவருக்காக நம்ம இறங்கி, ஆண்டவரே நீங்க என்னோட கூட இருங்க, நான் உங்களுடைய வேலை எந்த விதத்துல செய்ய முடியும் ஆண்டவரே, எந்த விதத்துல என்ன ரட்சித்த தேவன், மற்றவர்களுக்கு நான் எந்த விதத்துல உதவியா இருக்கலாம், எந்த காரியங்களா இருக்கட்டும். இப்ப சகோதரி சொன்னாங்களே, எங்க சிஸ்டர் தான் அவங்க. ஆக்சுவலா பார்க்கும்போது நாங்க இங்க இருந்துட்டோம், அதனால போய் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். அவங்க தான் எனக்கு ஹெல்ப்பா இருப்பாங்க எல்லா சூழ்நிலையிலுமே.
அந்த எல்லா சூழ்நிலையும் எங்க அம்மாவும் அவங்க சிஸ்டர் மட்டும் தான் கூட இருப்பாங்க. எல்லா என்னுடைய பிள்ளைகள் பிறக்கும் போது, என்னோட ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது எல்லாம் அப்போ இந்த உதவி செய்யறது கூட எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? இப்ப சொன்னாங்கல்ல, உதவி உதவி வந்து ஒருத்தருக்கு செய்யறது ஹாஸ்பிட்டல்ல, மற்ற காரியங்கள்ல, ஒரு வேலைகள் எல்லாத்துக்கும் முன் வந்து போய் செய்யறது எல்லாமே வந்து நமக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை அதற்காக நம்ம என்ன பண்றோம்? பயன்படுத்துறோம். அதுதான். அவரு அவரு என்ன ரட்சித்து எனக்கு கொடுத்த சுகத்தை நான் மற்றவங்களுக்கு அதை எந்த விதத்திலாவது நான் ஹெல்ப்பா இருக்கலாம். பண தேவைகள் இருக்கிறவங்களுக்கு முடிஞ்சா பணத்தை எந்த விதத்துல நான் மற்றவங்களுக்கு உதவியா ஆண்டவர் வச்சிருக்காரு. தொடர்ந்து அதை செஞ்சு கொண்டே இருக்கணும் எப்பவுமே. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும், எத்தனை பேர் என்ன பேசினாலும், நான் கர்த்தருடைய பிள்ளை, என்னை அவர் அதற்காக அழைச்சிருக்காரு, அதை நான் செஞ்சு கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களுமே நம்ம ஆண்டவருக்காக, அவருக்கு எது பிடிக்கும், எது ஒரு நல்ல விஷயங்கள் நம்ம வார வாரம் சத்தியங்களை கேட்கிறோம், எது நல்லது கெட்டது எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ அதை நம்ம தொடர்ந்து செய்யும் போது கர்த்தர் நம்மோட கூட இருந்து அது எந்த காரியங்கள் நம்ம செஞ்சாலும் அது ஆசீர்வதிக்கிற தேவன் அவரா இருக்காரு. எத்தனை எத்தனை பேர் டிஸ்டர்ப் பண்ணாலும், எத்தனை பேர் பண்ண கர்த்தருக்காக நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அதை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு முன்னேறிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்து அவருக்கு இருக்கிற காரியம் வந்து நெகேமியா 8:10 பார்க்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி. நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல வந்து கடந்து வருவோம். நமக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வரும். நிறைய விஷயங்கள்ல நெகட்டிவா பேசுற மக்கள் நம்ம கூட இருப்பாங்க. எல்லாமே நெகட்டிவான ஒரு சூழ்நிலைகள் தான். இது முடியாது, இது பண்ண முடியாது, இது அப்படி, இது இப்படி, அப்படிதான் மக்கள் நிறைய சுற்றிலும் இருப்பாங்க. ஆனா அதன் மத்தியிலையும் கிரியேட் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதை உருவாக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா நம்ம தேவன் நம்மளோட கூட இருக்காரு. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் காட். எல்லா விஷயத்தையுமே பைபிள்ல இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது அவருக்கு இல்லாத அவரை என்னென்ன சொன்னாங்க. நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்த தேவனை என்னென்ன சொன்னாங்க. ஆனா அதுல இருந்து அவர் என்ன பண்ணாரு? பாசிட்டிவா பேசிட்டு கடந்து போயிட்டே இருந்தார். எல்லா சிச்சுவேஷன்லயும் அந்த நெகட்டிவான சூழ்நிலைய பாசிட்டிவா மாற்றி கொண்டு போயிட்டே இருந்தார். அதுதான் 8:10 வந்து இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேணாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் அப்படின்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். அந்த நெகேமியா தானும் உற்சாகம் அடைந்து மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துறாரு. அதுதான் பாசிட்டிவ். மற்றவர்களை உற்சாகப்படுத்தி நம்ம 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 பலன் அவரா இருக்கிறாரு. நீங்க கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க, நம்ம இதை செஞ்சு முடிப்போம், இத நீங்க துக்கப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தருக்குள் நாங்க மகிழ்ச்சியா இருப்போம். ஏன்னா எப்படி இதை சொல்ல முடியும்னா அவரோட வந்து நெகேமியா கூட பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று தேவன் அவரோட கூட இருக்கார். அப்போ நாமளும் அதை சொல்லலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளோட பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள், முடியாது இது செய்ய எல்லாமே நெகட்டிவான காரியங்கள் தான் நம்ம முன்னாடி இருக்கோம். உலகம் அப்படித்தானே, நெகட்டிவ் நிறைய சூழ்ந்த உலகம். அதன் மத்தியில நாம கிரியேட் பண்ணணும் பாசிட்டிவா. ஏன்னா டெய்லி வசனம் படிங்க. சொன்னாங்கல்ல சகோதரி, ஹாஸ்பிட்டல் போகும்போது வசனம் படிச்சு இப்போ நானும் கூட இருக்கிறேன். அதை விட பெரிய துணை யாருமே கிடையாது. ஆனா மனுஷர்கள் உண்மை உதவி செய்வார் ஆண்டவர். ஆனா பெரிய ஹெல்ப்பான ஒருத்தர் யாருன்னா அவர் ஒருத்தர் தான். அவரை சார்ந்து வாழும்போது கண்டிப்பாக அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம கர்த்தர் நம்ம கொடுப்பாரு. நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்மளோட பேசுறவங்களோ, நம்மளோட பழகுறவர்கள், நம்மளோட யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து கொண்டே இருக்கணும். நெகட்டிவான தாட்ஸ் போக கர்த்தரால முடியும். கர்த்தர் செய்வார். ஜெபிக்கலாம். இப்படி ஒரு வார்த்தைகள் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ற மாதிரியான நிறைய சூழ்நிலைகள் நம்ம போறோம்ல, வெளியே போறோம், சர்ச்சையா இருக்கட்டும், வெளிய காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், எல்லாவற்றும் எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், நாங்க வந்த வாழ்க்கை எல்லாமே அப்படியே நெகட்டிவ் எனர்ஜி தான். ஆனா அதை மாற்றி ஒவ்வொரு நிமிஷமும் தேவனை கூட வச்சு எல்லாவற்றையும் பாசிட்டிவா மாற்றி 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 இன்றைக்கு ஒரு இந்த சபையை நடத்துற அளவுக்கு கர்த்தர் பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறார். அதற்குள்ள அதிகமாக எப்படின்னா படிப்புலயும் சரி பிள்ளைகளை எப்படி முன்னிறுத்தினார்னா அதுதான் நெகட்டிவா பேசுறவங்க மத்தியில பாசிட்டிவா அதை மாற்றி காட்டி ஆண்டவரால முடியும், எங்க கூட ஆண்டவர் இருக்காரு, அவர் செய்வாரு அப்படின்ற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கும்போது அதை நம்மளோட கூட இருந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தா தான் ஆண்டவர் செயல்படுத்த முடியும். எனக்கே அது இல்லை அப்படின்னும் போது அவரு துணை நிக்க மாட்டார் நம்ம கூட. அப்ப நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் உலகம் சொல்லணும் இது முடியாது, இல்ல தேவனால முடியும்,
உலகம் சொல்லலாம் எல்லாவற்றையும் நெகட்டிவா பேசும்போது தேவனால எல்லாவற்றும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கும் ஒரு பாசிட்டிவாக ஒரு நல்ல விஷயங்களை சொல்லுகிற மக்களாக, உடம்பு சரியில்லையா தேவனால சுக கொடுத்த முடியும், எகவா ராஃபா துணை இருக்கிறார் அப்படி சொல்லணும். ஐயோ இது இருந்தா இவ்வளவுதான், இப்படி ஆயிடுச்சா அவ்வளவுதான், நம்ம நடக்க முடியாது, நம்ம அவ்வளவுதான், உங்க கையே விளங்காது, இப்படிதான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் இல்ல. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்ல. அப்ப அந்த வசனத்தை எனக்கு தெரிஞ்சால் மாத்திரம் நான் தைரியமா சொல்ல முடியும், தேவனால எல்லாமே முடியும், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய லைஃப்ல நிறைய பலவீனங்கள் வரும், நிறைய எனக்கு ரொம்ப சோர்வுகள் வரும், பலவீனம் பலவீனம் அது எப்படிதான் ரெண்டு முட்டியுமே ப்ராப்ளம். ஆனா அது மத்தியில ஆண்டோட ஊழியத்தை நடந்து போய் கிராமம் முழுவதும் செய்யறேன். நடக்க கர்த்தர் எப்படி கொடுக்குறாருன்னா அவருடைய பலனாலதான். நான் செபிப்பேன், எப்படிதான் வீட்டுல வேலை செய்யும்போது கூட வலி எடுக்கும், ஆனா அந்த ஊரையே சுத்திட்டு வருவோம், ஹவுஸ் விசிட் போவோம், கேரல்ஸ் போவோம், எப்படி அந்த வலியே இருக்காது அன்றைக்கு பார்த்தா. எப்படின்னா கர்த்தருக்காக நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கும்போது அவர் நமக்காக இன்னும் 2 ஸ்டெப் முன்னாடி இருந்து கூட இருந்து நம்மளை வழி நடத்துற தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். அப்போ அவருக்காக நான் எனக்கு கொடுத்த பலனை நான் உமக்காக பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமா எல்லாவற்றையும் முன்னோக்கி போகும்போது கர்த்தர் கண்டிப்பா அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்மளை இன்னும் வழிநடத்துவார். நாம மற்றவங்களை வழிநடத்துவர்களாய் நம்ம இன்னும் என்ன பண்ணாரு நெகேமியானா யார் மீது வச்சார்னா தேவன் மீது நம்பிக்கை வச்சார். கான்பிடன்ஸ் வேணும் நமக்கு, எல்லா காரியத்தும் ஒரு கான்பிடன்ஸ். நெகேமியா 6:9 அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். அதனால் தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். மக்கள் ஃபுல்லா ஒரு பக்கம் வேலை செய்யறாங்க, ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, எப்படி இவனை வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணலாம், பேச்சுல மனவடிவாக்குறாங்க, என்னால முடியாது இதுன்றாங்க, நீ செஞ்சினா ஒரு நரி ஏறி அது இதுவாயிடும் அப்படின்றாங்க, என்னென்னவோ சொல்லி அதை தடை பண்ண பாக்குறாங்க மக்கள், நெகட்டிவான பீப்புள்ஸ் எல்லாமே. இது அலங்க கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் நம்ம சூழ்ந்து இன்றைக்கும் நம்மளுடைய குடும்பங்கள்ல, வேலை ஸ்தலங்கள்ல, நம்மளுடைய எல்லா இடத்துலயும் நமக்கு அப்படிதான் வரும். ஆனா நம்பிக்கை யார் மேல இருக்கு, மனுஷன் மேல இருக்கா, தேவன் மேல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுதான் பயமுறுத்துற காரியங்கள் நம்மை வந்தா கூட, சலித்து போற சூழ்நிலைகள் நமக்கு வந்தா கூட கர்த்தர் ஒன்னே ஒண்ணு, தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். இன்றைக்கு நாங்க ஆராதனையில பார்த்ததுதான், தேவனுடைய கரம் என் கூட இருக்கணும், தேவனே உடைய கரம் என்னோடு இருந்து என்னை என்னை பலப்படுத்தணும், ஆவியானுடைய துணை எனக்கு வேண்டும், அப்ப நீங்க எங்க கூட இருங்க, நாங்க செய்கிற எல்லாவற்றிலும் நீங்க துணையா இருந்து எங்களை வழிநடத்தும், அவர் கூட இருக்கிறாருன்ற அந்த நிச்சயம், கான்பிடன்ஸ், அந்த விசுவாசம், வைராக்கியம் கர்த்தர் மேல் அப்படி இருக்கும்போது எவ்வளவு பெரிய காரியத்தையும் செய்ய நம்பால முடியும். எப்படின்னா தேவன் என்னோட கூட இருக்கிறார், எனக்காக யாவும் செய்வார் அப்படின்ற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கும்போது கர்த்தர் கண்டிப்பா வந்து நமக்கு அந்த கான்பிடன்ஸை வளர்த்து கொண்டாதான் நாம குடும்பத்துல மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும், நம்ம போற இடங்கள்ல அதை கொடுக்க முடியும். தைரியமா நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே வருவார் ஆண்டவர். எல்லா காரியத்திலுமே தைரியமாக தேவன் மேல நம்பிக்கை வச்சு பேசுறது வந்து நம்ம சொந்த வார்த்தை பேசக்கூடாது, தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம், அதை பேச ஏன்னா ஜீவன் உள்ளது கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொன்றும். அது ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்ம பேச வார்த்தைகளுக்கு ஜீவனை கொடுக்கிறவர் அவர். இன்னும் வந்து அந்த வல்லமையை அதிகரித்து கான்பிடன்ஸா, ஐயோ என் பொண்ணு, என் மகன் என் மேல எவ்வளவு இது பண்ணி வச்சிருக்கா, எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா, அப்ப நான் இதுக்கு செய்யாம யாருக்கு செய்வேன் அப்படின்ற ஒரு நிச்சயம் நம்மளுடைய லைஃப்ல கண்டிப்பா இருக்கும். அப்ப நம்மளோட நம்பிக்கை கிளியரா அவர் மேல வைக்கணும். யார் மேல இல்ல, இவங்க பாப்பாங்க, அவங்க பாப்பாங்க, இவங்க செய்வாங்க, அவங்க யாருமே இல்ல, யாருமே மனுஷங்க, அவ்வளவுதான். கர்த்தர் என்னோட கூட இருந்து செய்வார், எனக்கு கைகளை திடப்படுத்தி நான் வேலை செய்கிறதற்கு வேண்டிய பலனை கொடுக்கிறவர் அவரு, என்னுடைய குடும்பத்தை நடத்துகிறவர் அவரு, என்னை எல்லாவற்றிலும் ஊழியங்களை செய்கிறவர் அவரு, எங்களுக்காக யாவையுமே செய்கிற தேவன். எவ்வளவு பெரிய காரியங்களா இருந்தாலும் அவரு நடத்துவாரு, அவர் செய்வார், அவர் அழக கட்ட எவ்வளவு பாருங்களேன். ஒரு மனுஷன் நெகேமியா அவரு வந்து இந்த ஜனங்களுக்காக இதை செய்யணும்னு நினைக்கும் போது எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் அவருக்கு. அப்போ நம்மளுடைய லைஃப்லயும் அப்படிதான், குடும்பங்கள் ஒன்றா இருந்தா பிடிக்காது, எல்லாரும் சமாதானமா இருந்தா பிடிக்காது, அதை எப்படி கெடுக்கலான்னு தான் பார்ப்பான். ஆனா அதுக்கு இடம் கொடுக்காதபடி தேவனை சார்ந்து நம்ம அவர் மேல நம்பிக்கை வச்சு வாழும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளுடைய காரியங்களை வெற்றி சிறக்க செய்வார். எப்படி நெகேமியாவுக்கு கூட துணையா இருந்தாரோ அதை போல நம்மளுடைய காரியங்களை வந்து கர்த்தர் வாய்க்க செய்து கொண்டே வருவார். அப்புறம் ஒரு காரியங்கள் வந்து அவர் நெகிழ்த்தன்மையோட இருந்தார்.
அந்த சூழ்நிலையில எப்படி அதுலயே இல்லாதபடி நெகேமியா 4:10-12 இருக்கு. நம்ம அது ஷார்ட்டா போயிடலாம். அப்பவும் வந்து பயமுறுத்துறாங்க. அப்போது யூதா மனிதர் சுமைக்காரன் பலன் குறைந்து பெற்று மண்மேடு மிச்சமா இருக்குது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது. அதுதான் இது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். ஓய பண்ணுவோம், நாங்க அந்த வேலையை ஓய பண்ணுவோம், அவர்களை கொன்று போடும் பயங்கரமா பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அதை அவர் வண்டில் குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்தில் வந்து 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். பாருங்களேன், ஒரு முறை இல்ல 10 முறை ஜனங்களை டிஸ்டர்ப் பண்றது, இவரை எதனா பேசுறது, இவரை எதனா மனம் அடிவாக்குறது, நீ எல்லாம் பண்ண முடியாது, உன்னை வேலை என்ன பண்றேன் பாரு. இன்றைக்கும் நம்மளோட கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவர்களா நம்ம இருந்தா கூட நம்மளுக்கு நிறைய விதங்கள்ல போராட்டங்கள் வரும். உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற ஜெய கிறிஸ்து நம்மளோட இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அந்த நெகிழ்த்தன்மை. இப்ப சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஆயிடுச்சு, எல்லாரும் இப்ப நம்மளே யோசிச்சு பாருங்களேன், எல்லாரும் இப்படி சொல்லிடுறாங்க, எல்லாம் நீ முன்னுக்கு வர முடியாது, நீ அவ்வளவுதான், நீங்களாம் இப்படியே தான் இருப்பீங்க, நீ வீடு கட்ட முடியாது, நீ இது பண்ண முடியாது, நீ வாழ்க்கையில முன்னேற இப்படி சொல்லுவாங்க. ஆனா அதை மத்தியில நம்ம கர்த்தர் தேவன் மேல வச்ச நம்பிக்கை கூட இருந்தா உடனே அவர் என்ன பண்றாரு. அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல படிச்சீங்கன்னா தெரியும். அதை யோசிச்சு அவர் உட்காரவே இல்லை. உடனே அடுத்து வேலைகளை ஜனங்களை குடும்பமாக நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பயப்படாதீங்க, பயங்கரமான கர்த்தரை, பயங்கரமான ஆண்டவரை நினைத்து நீங்க யுத்தம் பண்ணுங்க. நம்மளோட கூட அவர் இருப்பார். அதான் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினால ஆயுதம் பிடித்து இருந்தார்தான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலயும் சூழ்நிலைகள் ரொம்ப சில நேரத்துல சோர்வு அடைஞ்சிடும். திடீர்னு எதனா ஒரு பிரச்சனை, திடீர்னு ஏன் இது வருது அப்படியே சோர்ந்து போற உள்ளமே பிரச்சனைகள் பயங்கரமா வந்துடும். ஆனா அதுலயே நம்ம இருந்துடாதபடி இந்த உடம்பு எப்படி படுத்திடும், திடீர்னு எதனா ஒரு ரிப்போர்ட், திடீர்னு எதனா ஒரு சிக்னஸ், திடீர்னு எதனா குடும்பத்துங்கள்ல கஷ்டம், இழப்புகள் அப்படி இருக்கும். ஆனா அதன் மத்தியில நம்ம அப்படியே இருந்துடாதபடி தேவன் கூட இருக்கிறார். உடனே குயிக்லி உடனே எழுந்து அந்த டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நல்ல விதமா மாற்றி அந்த 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 நேரத்துல நம்ம உடனே எழுந்துக்கணும். அதுக்கு எதுனா தேவ கிருபை தான் நமக்கு வேணும். அவர் ஒத்தராவதான் அதுக்கு கொடுக்க முடியும். எவ்வளவு இந்த கடினமான சூழ்நிலைகளா, சோர்ந்து போற காரியங்களா, எல்லாவற்றுக்குமே முடிவு வந்து அவர் ஒருத்தர் தான். அப்ப அந்த நெகிழ்த்தன்மை உடனே நம்ம நெகிழ்த்தன்மைனா அப்படியே சோர்ந்து அப்படியே இருந்துடாதபடி உடனே என்ன பண்ணும், எழும்பி நின்று நம்மளுடைய காரியங்களை செய்வதற்கு நமக்கு அந்த பலன் தேவை. அதுனா கர்த்தர் மாத்திரம் தான் அந்த பலனை கொடுக்க முடியும். உடனே அவர் செஞ்சு கொண்டே இருக்கிறாரு. அப்போ அவர் அதே போல நெகேமியா போல நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ஒரு எல்லாவற்றிலும் அந்த நெகிழ்த்தன்மையோட போயிட்டே இருக்கணும். அடுத்தது வந்து அவர் தைரியமா ஃபேஸ் பண்ணார். கரேஜ், தைரியமா 6:10-11 அழகா பதில் சொல்லுவாரு. அவர் என்ன சொல்றாங்க, அப்படியே என்ன அதை படிக்கும் போது தான் தெரியும். டெக்னிக்கலா அவரை ஏமாத்துவாங்க. கூட இருக்கிறவனே வந்து அதான் அந்த விரோதிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காசு கொடுத்து ஒரு ஆளை செட் பண்ணி போ, நீ வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடு அவனை நைஸா, இப்படி எல்லாம் பண்றாங்களே உன்னை, வா உள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு ஒருத்தர் வந்து, வா வா உன்னை கொண்டு போட போறாங்க, நீ வந்து சர்ச்சில் ஒளிஞ்சிக்க அப்படின்னு. அப்பதான் சொல்வாரு, அதற்கு நான் இன்னைக்கு நான் சொல்றாரு, என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை அப்படின்ற அந்த ஒரு தைரியம், எல்லாவற்றுக்கும் பிசாசு கொண்டு வருகிற ஒரு பயம் பாருங்களேன். போயிடு, இது செய்ய முடியாது உன்னால, இது அவ்வளவுதான், நீ இந்த விஷயத்துல அவ்வளவுதான், நீ போயிட்ட போ, அவ்வளவுதான், உங்க ஆண்டவர் எதுல இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கொஞ்சம் நீ அவ்வளவுதான், அவ்வளவுதான் ஆண்டவர் தண்டிச்சுடுவாரு. இப்படிதான் பிசாசுடைய காரியங்கள். இதெல்லாம் என்னால முடியாது, உன்னால ஒண்ணே செய்ய முடியாது அப்படின்னு. ஆனா உடனே அவரு அழகா பதில் சொல்றாரு. இப்போ எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும்னா, என் கூட ஆண்டவர் என் உள்ளத்துல இருந்து அவருக்காக நான் வைராக்கியமா நிக்கும் போது மாத்திரம்தான் நான் அதை செய்ய முடியும். இந்த நேரத்துல ஒரு சின்ன இது சொல்லிக்கிறேன் நான். இது ஏன்னா இந்த குரூப்ல எங்க அக்கா ஒருத்தர் வந்து இருந்தாங்க. அவங்க விழுந்துட்டு 2 வாரமா அவங்க விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் இந்த குரூப்ல தான் கேள்விப்பட்டுட்டு நான் அவங்களுக்கு போன் பண்ணி பேச போனேன். அப்போ அவங்களுக்கே எவ்வளவு ஒரு இழப்பு தெரியுங்களா. அவங்க ஹஸ்பண்ட் போன வருஷம் இறந்துட்டாரு திடீர்னு. அவங்க விழுந்துட்டு 6 மாசமா கை முடியாத விசாரிக்கலான்னு போன் பண்ணா, ஆக்சுவலா பாருங்களேன், நான் வந்து அவங்கள எப்படி இருக்கிறாங்க கஷ்டத்துல பாவம் இந்த மாதிரி இருக்காங்களேன்னு விசாரிக்க போன் பண்ணா 1.25 மணி நேரம் பேசினாங்க. நான் முடிஞ்ச பிறகு நான் உற்சாகம் அடைஞ்சிட்டேன் அப்படியே. ஏன்னா அவங்க தைரியத்தை கொடுக்குறாங்க. எனக்கு என்ன பேசுனாங்க, ஒரு 10 நிமிஷம் தான் எங்க குடும்ப காரியங்களை பேசியிருப்போம்.
மீதி இருக்கிற 1 மணி நேரம் பேசுனது அவங்க செஞ்ச ஊழியங்கள், அவங்க போன இடங்கள், கிராமம், அவங்க நல்ல வசதியா இருக்காங்க, கார் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா கிராமமா போய் அவங்களுடைய சாட்சியை கர்த்தர் எப்படி சுகப்படுத்தினாரு அவங்கள, கர்த்தர் அவங்கள என்ன பண்ணாரு, எப்படி ஆசீர்வதிச்சிருக்காரு, எப்படி ஆண்டவர் இயேசு நல்லவர் எப்படின்ட்டு போய் ஒவ்வொரு கிராமமா போய் அவங்க சொன்ன சத்தியங்கள் என்ன உயிர்ப்பிக்க வச்சது பாருங்களேன். அக்கா நான் தான் சொன்னேன், அக்கா இந்த 1 மணி நேரம் பேசுனது உங்களுக்கு இல்ல, அது எனக்கு ரொம்ப ஒரு சிஸ்டர் நான் இதை பேசும்போது, நீங்க பேசுனது அவங்களுக்கு ரொம்ப இதுவா இருந்திருக்கும்ல அப்படின்னாங்க. இல்லங்க, நான் பேசுனது எனக்கு தான் ரொம்ப என்ன உற்சாகப்படுத்துச்சு அவங்களாண்ட பேசுனது. என்ன இன்னும் அப்படியே என்கரேஜ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்னும் பூஸ்ட் குடிச்சோமே, நான் இன்னும் ஒரு படி மேல போய் ஊழியத்தை செய்வேன். கால் வலிக்குது, இது வலிக்குது, அது வலிக்குது சொல்ல மாட்டேன் நான் இனிமே. ஏன்னா எவ்வளவுங்க அவங்களுக்கு கால் முடியாது. நல்ல வசதியானவங்க வீட்டுல இருக்கலாம். ஆனா கர்த்தருக்காக ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு இடமும் போய் எவ்வளவு தூரம் வெறும் கால்ல போவாங்களாம். எத்தனை எதிர்ப்புகள் வருமா, அந்த மத்தியில போய் ஊழியம் செய்வாங்க. எல்லா இடங்கள்லும் போய் அந்த மாதிரி அவங்க சொல்லும் போது எனக்கு ஆச்சரியம் பாருங்க. அவ்வளவு சூழ்நிலைகள்ல, அவ்வளவு காரியங்கள்ல தைரியமா இப்ப அவங்க அதை இது பண்ண பிறகுதான் இது எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குறாங்க பாருங்க. இதுதான் எல்லா சூழ்நிலையிலும் அப்போ நான் எப்படி இருக்கேன் கர்த்தருக்காக, எல்லா காரியத்திலும் நான் தைரியமா நிற்கிறேன்னா, ஃபேஸ் பண்றேன்னா, பிசாசு கொண்டு வரத்த நிறைய நெகட்டிவாவே திருப்பி நம்ம பேசிக்கொண்டு இல்லாதபடி அதை பாசிட்டிவா மாற்றி கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். ஜெபத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை பேசி அதை ஜெயமா நம்ம மாற்றிக்கொண்டு போய்க்கொண்டே இருக்கணும். அந்த தைரியம் இது நெகேமியாவை போல எது எங்களுக்கு எதிரா வந்தாலும் கர்த்தருக்காக நான் நிற்பேன். நான் உண்மையா சொன்னேன்னா, போன வாரம் ஹவுசிசின்டிக்கூட எனக்கு கால் வலின்னு சொல்லிட்டு நானு எங்க ஹஸ்பண்ட் யாரையா கூட கூப்பிட்டு போலாம். ஆனா இவங்க பேசுனதெல்லாம் கேட்டுட்டு சார் இப்ப பாரு எவ்வளவு ஆண்டவர் நமக்கு நன்மை செஞ்சிருக்காரு, நம்ம போனோம்ட்டு நான் தான் போனேன் ஹவுஸ் விசிட்டிங். அவர் கூட 2 பகுதியா பிரிச்சு போனோம். கால் வலி இதெல்லாம் பார்க்க கூடாது, இதுக்கு மேலேயும் மோசமாயிட்டு ஆண்டவருக்காக போய் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப இப்ப இருக்கிற பலன்லயே நான் போனோம் ஆண்டவருக்காக. எத்தனை பெண்களை சந்திக்க முடியுமோ சந்திக்கிறோம், பேசுறோம். இன்னைக்கு எத்தனை பேர் சபைக்கு வராங்க, விசாரிக்க இல்ல பெண்கள் அந்த மாதிரி. அப்போ நான் சும்மா வீட்டுல உட்காந்துட்டு காரணத்தை சொல்லிட்டு இருந்தேன். இவங்களெல்லாம் யார் போய் சந்திச்சு இதெல்லாம் தைரியம் சொல்லுவாங்க. ஏன்னா என்ன நர்சிங் வந்தாரு ஆண்டவர், இவ்வளவு நாள் என்னை எல்லாம் சூழ்நிலை நடத்துறாரு. அப்போ அதுதான் என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்ற மனிதன் வீட்டுல உட்கார்ந்து சும்மா இருக்கலாமா, நான் இன்னும் என்ன பண்ணலாம் ஆண்டவருக்காக, இன்னும் எப்படி அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லலாம், மற்றவர்கள் பிரதிபலிக்கலாம். நான் உட்கார்ந்து கொண்டு என்னுடைய சூழ்நிலையில எனக்கு இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லாது. அந்த உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட இப்போ நான் உன்னோட கூட இருப்பேன், அதுதான் சொன்னார். அப்போ எனக்கு கொடுத்திருக்கிற பலன்ல நான் என்ன ஆண்டவருக்காக செய்யறேன், இன்னும் என்ன பண்ணணும் அவருக்காக. அப்போ இது எனக்கு உற்சாகத்தை கொண்டு வந்துச்சு. அப்போ நான் மற்றவங்களை உற்சாகப்படுத்துற அளவுக்கு நான் இருக்கிறேனா அப்படின்ட்டு பாக்கணும். லாஸ்ட்ல அவர் என்ன பண்ணாராம், எம்பத்தினா ஜனங்களோட சூழ்நிலையில இருந்து அவங்கள புரிஞ்சு கொள்ளணும். ஒவ்வொன்றுமே எத்தனை பேர் பாருங்களேன். இப்போ அந்த நேற்று அந்த சொன்ன இது வந்துச்சுல கேரளால. அப்போ பார்த்தா ஒரு கப்புள்ஸ் இங்க இருந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு வாலண்டியர்ஸா போய் நம்ம நினைக்கிறோங்க கிறிஸ்தவங்க தான் ரொம்ப இதுவா இருக்கிறோன்ட்டு. இல்லைங்க, மற்ற மனுஷர்களுக்கும் நல்ல மனசு இருக்கு, நல்ல உதவி செய்யறாங்க. போய் ஒரு கப்புள்ஸ் அவங்க சின்ன குழந்தைய விட்டுட்டு போறாங்க. ஐயோ என் குழந்தை இருக்கு, எத்தனை பேர் இன்னைக்கு நாங்க போய் தன்னார்வத்தோண்டு ஆற்றுறோம், போய் செய்யறோன்ட்டு போய் செய்யறாங்க. அந்த சூழ்நிலைகளை புரிஞ்சு கொண்டு இன்றைக்கு எத்தனை குடும்பம், எத்தனை பேர் நம்ம சாப்பிடுறோம் நல்லா, எத்தனை குடும்பங்கள் சாப்பிட முடியாதபடி இருக்காங்க. எவ்வளவு நம்ம போய் சத்தியம் மட்டும் சொல்ல முடியுமா அவங்களுக்கு? போய் இந்த கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னோட இருக்கிறார், எப்படி எனக்கு சாப்பிடக்கே இல்லை, நான் எப்படி கர்த்தரை இது பண்ணுவேன், அப்படித்தான் மக்கள் இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்னால என்ன முடியும், மக்களுக்கு நான் என்ன செய்ய முடியும், அதை நான் அவங்க சூழ்நிலை இருந்து புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரோட சூழ்நிலைகள் ஏன் இப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படின்ட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை நான் என்ன பண்ணும் மக்களுக்கு செய்யற அளவுக்கு கர்த்தர் எனக்கு அந்த இது மாற்றி கொடுக்கணும். ஆண்டவரே ஒவ்வொருத்தரோட சூழ்நிலையில இருந்து புரிஞ்சுக்கணும். நம்ம எப்பவுமே நம்ம சைடு தான் பார்ப்போம் எப்பவுமே, என்னுடைய இது கரெக்டா இருக்குது, என்னுடைய இது. ஆனா மக்களுக்காக நான் மக்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நம்ம குடும்பமா இருக்கட்டும், மற்ற காரியங்களாட்ட ஏன் இது நடக்குது, ஏன் இந்த மாதிரி இருக்காங்க, ஏன்னா ஆண்டவர் அறியாதவங்க. இப்ப ஆண்டவர் அறிஞ்சே நம்ம சில விஷயங்கள் இருக்கும்போது ஆண்டவர் அறியாதவங்க அப்படிதான் இருப்பாங்க. அப்ப நான் இன்னும் என்ன பண்ணணும் அவங்களுக்காக அப்படின்ட்டு அவங்களோட சூழ்நிலைகள்ல இருந்து புரிஞ்சு கொண்டு நீங்க அதுக்கு அந்த ரெஃபரன்ஸ் நீங்க வீட்டுல படிங்க. ஏன்னா டைம் ஆயிடும் படிச்சா. அவங்களோட நீட் என்ன, மற்றவங்களோட தேவைகள் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம மற்றவர்களுக்கு ஆதல் சொல்ற விஷயங்கள்ல இருந்தா நம்ம சொல்லலாம். கூட இருக்கிற இடங்கள்ல மற்றொரு காரியங்கள்ல ஏன் அப்படி பண்றாங்கன்னு நம்ம புரிந்து கொள்ற தன்மையை நம்ம வளர்த்துட்டு நாம மற்றவர்களுடைய சூழ்நிலைகள் இருந்து நம்ம செய்யும் போது, என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றையும் படியும்
எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தரலோ. ஆண்டவரே நான் செய்யணும் ஆண்டவரே, நான் மக்களுக்கு செய்யணும். நான் சும்மா போய் எதுனா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது ஆண்டவரே. எனக்கு எதனா கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை பலப்படுத்துங்க. நான் மற்றவர்களுக்கு கொடுத்து இந்தாங்க பஸ் ஃபேர் இல்லாத எத்தனை பேர் இருந்தாங்க, ஒரு 10 பயிற்சிங்க போங்க அப்படின்ற அந்த சூழ்நிலைகளை எங்களுக்கு மாற்றி கொடுத்து எங்களை நீங்க இன்னும் பிளஸ் பண்ணுங்க. இன்னும் நாங்க மக்களுக்காய் செய்யணும் அப்படின்னுட்டு இந்த நெகேமியா போல நம்ம செய்யும்போது இப்ப நம்ம பார்த்தோம்ல 8 விஷயங்கள் பார்த்து அவர் என்ன இது பண்ணாருன்னா, அவரோட ஃபோக்கஸ் கரெக்டா இருந்துச்சு. கமிட்மெண்ட், அர்ப்பணிப்போட வேலை செய்யறாரு, தொடர்ந்து செய்யறாரு எல்லா காரியத்தையுமே. எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் தொடர்ந்து பாசிட்டிவ் எனர்ஜியோட செய்யறாரு. யாரு என்ன பேசினாலும் உதறி தள்ளிட்டு அவரு கான்பிடன்ஸ், தேவன் மேல நம்பிக்கையோட செய்யறாரு. நெகிழ்த்தன்மை, சோர்ந்து உட்கார்ந்துராதபடி மறுபடியும் எழுந்துச்சு. நீதிமான் 7 தடவை தான் திரும்ப எழுந்திருப்பான், அவ்வளவுதான். எழுந்து போயிட்டே இருக்கணும். தைரியமா ஃபேஸ் பண்றாரு எல்லாத்தையுமே. ஜனங்களோட சூழ்நிலை இருந்து புரிஞ்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரு. இந்தா இதை பண்ணிக்கோ, அதை பண்ணிக்கோன்னு ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி என்ன பண்றாரு, அவர் செய்யறாரு. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, நெகேமியா 6:15 அழகா அப்படி அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு ஏலூர் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. இதுதான் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். அவ்வளவுதான். 52 நாள்ல எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு உட்காந்து நான் ஒரு ஜாலியா ராஜா அரண்மனை இருந்திருக்கலாம். ஆனா அவர் இது அவரோட போக்கஸ் இதுதான் இருந்தது. அதை கட்டி எழுப்பணும் தேவனுக்காக அப்படின்னும் போது அதை கட்டி 52 நாளுக்குள்ள அதை கட்டி எழுப்ப ஒரு நெகேமியாவால முடியும்னா, கண்டிப்பா நம்மை கொண்டு நான் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அதுக்கு முதலாவது வேணும்ன்றது இந்த 8 காரியங்கள் நமக்கு வேணும். நாம அதை இருக்கும்போது நம்ம கூட துணை நின்று நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவரா இருக்கிறார். மக்கள் அதை பார்ப்பாங்க, இவங்க கூட தேவன் இருக்காரா, இவங்க அதனாலதான் இவங்க எப்படி இருக்காங்க, அதனாலதான் இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு கான்பிடன்ஸ் நம்ம முதலாவது வளர்த்துட்டு இதை செய்யும் போது நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்து எல்லாவற்றிலும் நம்மளை வெற்றி செருக்க வச்சு எதிரிகள் முன்பாக நம்மளுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நம்மளுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்காரு. இப்ப நெகேமியா அலங்கம் கட்டப்பட்டது என்றால் நம்மளுடைய வாழ்க்கையும் கட்டி எழுப்பப்பட நான் தேவனால முடியும், நம்மை கொண்டுதான் செய்வார். அது அப்ப நான் என்ன செய்யணுமோ அதை கர்த்தருடைய துணை வைத்து நம்ம செய்யும் போது நம்மளுடைய காரியங்களும் ஜெயமாய் மாற்றி கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கார். நேரத்துல இதை கேட்டு ஒவ்வொருக்கும் நான் நன்றி சொல்றேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக கர்த்தர்கிட்ட நன்றி சொல்லி ஜெபிக்க போறோம். வயலட் அக்கா ப்ரே பண்ண முடியுமாக்கா? இந்த வேர்டை பிளஸ் பண்ணி வார்த்தை நம்ம மத்தியில கிரியேட் செய்யணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ண முடியுமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த சாயங்கால வேலைக்காகவும் நன்றியோட ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் கொடுத்த வார்த்தைகள் எங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்க நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது மிகவும் பிரயோஜனமாயிருக்க நீர் உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரை இயேசுவை நடத்துகிற சகோதரன் நெல்சனுக்காகவும் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. மகனை இன்னும் மகனின் உயர்த்தி உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிற மகனாக காணப்பட நீர் உதவி செய்யும் அப்பா. ஒரு விஷயாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நெகேமியா காணப்பட்டது போல ஆண்டவரை நாங்களும் அப்பா ஆண்டவரை அதிகமாய் நேசிக்க நீர் உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரை ஸ்தோத்திரம் அப்பா. உமது கரம் எங்களோட இருந்து வழிநடத்த நீர் உதவி செய்யும் அப்பா. பேசின சகோதரி கூட உமது கரம் இருக்கட்டும். கால் பலவீனங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு இன்னுமாக உமக்காக நின்று ஜீவிக்க நீர் உதவி செய்யும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 தேங்க்யூ அக்கா. வார்த்தையை பகிர்ந்து கொண்ட ஆசிரமாக்கு நம்ம ஆன்லைன் கிளாஸ் பண்ணி உங்களை அப்ரிஷியேட் பண்ணலாம். தேங்க்யூ. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்.